ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா கல்யாணம் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். கௌதமும் சித்ராவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா எவ்வளவு குடைச்சல் குடுக்குறாளே, இவளுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் சொல்றாரு, நம்மளையும் கூட்டிட்டு போய் அந்த அனாமிகா மாதிரி அடி வாங்க வச்சிருவாளோ இவன்னு எனக்கு பயமா இருக்குமா. நம்ம வந்துட்டு இப்படி அனாமிகா அடி வாங்குறது இவ பார்த்து ரசிக்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அடி வாங்குறத பார்த்து ரசிக்க போறா. அவளுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேசுறாரு. சித்ரா வந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்டா அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஒரு பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. இது சூப்பர் ஐடியா, நீ வாமா உன்னை வெளிய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சித்ரா. வாமா, இன்னும் அந்த பிளான் ஏ பிளான் பி 2 இருக்கு இல்லையா, அத பத்தி உன்கிட்ட பேசணும், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் தான் உன்கிட்ட பேசணும், நீ வாமா அப்படின்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு சித்ராவும் கிளம்பி போறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிருது. அடுத்த நாள் வந்துட்டு மகா சூர்யாவை கிளம்ப சொல்றாங்க. என்ன காலையில இப்படி எழுப்பி என்ன கிளப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னைக்கு அக்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் குளிக்க போயிடுறாரு. இங்க வந்துட்டு ஐஸ்வர்யா வீட்டுல அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கிளம்பிடுறாங்க. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சித்ரா உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு கோடீஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் உங்க அத்தை தானே, நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணாங்கன்னா, சரி போய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. உட்கார்ந்து இருந்த சித்ரா எந்திரிச்சு உள்ள போறாங்க. உள்ள போறத பார்த்துட்டு இவங்ககிட்ட எல்லாம் சொல்ல வந்தமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு திரும்புறாங்க ஐஸ்வர்யா. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, விபூதி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நல்லபடியா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கால்ல எல்லாம் விழுகுறாங்க. அதை பார்த்து எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு சரி போயிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம மிரட்டினதுனால பயந்து சித்ரா வந்துட்டு இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க, மாறிட்டாங்க போல, நல்லவங்களா திருந்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா நிம்மதியா கிளம்புறாங்க. அப்ப வெளியே வந்துட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்துடுறாங்க. ஐஸ்வர்யா அவங்க அம்மா அப்பா எல்லாரும் ஏறி உட்கார்ந்தோடனே இங்க யான்னு ஒரு சத்தம் கேக்குது. உடனே ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. இல்ல இல்ல நீ உட்காரு, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே உள்ள போய் பாக்குறாங்க. சித்ரா வந்து தட்டெல்லாம் கீழே போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ என்னமோ ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே, சம்மந்தி தூக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. சரி இருங்க, அந்த டிரைவர் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியே போய் பார்த்தா காரும் இல்ல, டிரைவர் இல்ல, ஐஸ்வர்யா இல்ல, ஐஸ்வர்யா கடத்திட்டு போயிடுறாங்க. இப்ப கோடீஸ்வரி அழுகுறாங்க. ஐயோ எங்க என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சோ கௌதமும் சித்ராவும் சேர்ந்து தான் இந்த பிளான் போட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு கடத்தி வைக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. சோ அங்க இருந்து ஐஸ்வர்யா தப்பிச்சு வருவாங்களா, இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பிளான் தான் இது அப்படிங்கிறது எல்லாமே கோடீஸ்வரி அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.